புவனியில் பூதியும் சாதனமும் பொலிவு ஆர்ந்துன்னர். அதனால தான் அழகு வருது. பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு. திருநீரை சாமானியமா நினைச்சிட முடியாது. இந்த வேடங்களை மொத்தமாவே பாடினார் திருஞான சம்பந்தர். எல்லாரும் கும்பிட முடியாது. அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடம். தவம் பண்ணவங்க, அதுவும் அரிய தவம், அரிய நீர்மையில் அருந்தவம் புனிந்தவங்களுக்கு தான் வேடத்தை வணங்க முடியும். ஏன் வணங்குறாங்க? மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை. மருந்து என்ன? எதற்கு? பிறவி நோய்க்கு. இப்ப பிறவி நோய்க்கே இந்த வேடம் மருந்தாகும் என்றால், சாதாரண உடல் சார்ந்த பிணிகள், காய்ச்சல், சளி போன்ற பிரச்சனைகளுக்கு இது மருந்து ஆகாதா? சத்தியமாக ஆகும். மந்திரமும் இதுதான். திருவேடம் கேட்கப்படும் புண்ணியமும் இதுதான். அந்த திருவேடத்துக்கு அத்தனை பெருமை. அந்த திருவேடத்தை சிந்தித்தே வாழ்ந்தார் எம்பெருமான் மெய்ப்பொருளார். அவர் வரலாற்றில் ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோம். வேடம் தரித்தவங்க வேடதாரி. வேடதாரியால தரிக்கப்படுவது வேடம். எதை வணங்கணும்னு கேள்வி. வேடதாரியை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சந்தேகம் வரலாம், தயக்கம் வரலாம். ஆனா வணங்கப்பட வேண்டுவது வேடம். அதை சரியா சொன்னார் ஆசிரியர். மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள். அப்போ ஒரு வினா எழுப்புறோம், எது மெய்ப்பொருள்? விடை கிடைக்குது, மெய்த்தவ வேடமே. ஆகவேதான் அப்பமூர்த்தி சொன்னாங்க, வேடம் கைதொழ. வேடதாரியன்னு சொல்லல. கலிக்கம்ம நாயனார் புராணத்துல சொன்னார், ஓதமலி நீர் விடமுண்டார் அடியார் வேடம். அடியார் வேடம். கடல் செறிவார் வண்ணான பார்த்து சொன்னார், திருநீற்றின் வார வேடம். சீலம் இல்லானாலும் திருநீர் இருந்தா வணங்கினார் நரசிங்க முனையரையர். சீலம் இளரே எனினும் திருநீர் சேர்ந்தாரை ஞாலம் இகழ்ந்து அருநரகம் நன்னாமல். இப்படி இகழ்ந்தா நரகம்தான். அருநரகம், கொடிய நரகம், இன்னல் தரும் நரகம்.